வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்திய திருநாட்டை இப்பொழுது ஒரு பற்றி எரியும் நிலமாக, நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வகையிலே ஒரு மசோதா ஒன்றை ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற துடிக்கின்றது. இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் 131வது திருத்தச் சட்டம் திருத்த மசோதா என்று கொண்டு வரப்பட்டக்கூடிய இந்த மசோதா டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய தொகுதி வரையறை பற்றி பேசுகிறது. அந்த தொகுதி வரையறை பற்றி பேசாமல் ஏதோ மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் கொடுப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய மசோதாவாக அது இணைத்து பேசப்படுகிறது. ஆனால் உண்மையில் 2023ஆம் ஆண்டு இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு அது நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பார்த்தால் 2031ஆம் ஆண்டுக்கு முன் பிறகுதான் அது நடைமுறைக்கு வர வேண்டும். ஆனால் இப்பொழுது எதிர்வரக்கூடிய 2029ஆம் ஆண்டில் தனக்கு வெற்றி கிடைக்காது, வட மாநிலங்களிலும் தோல்வி ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சிய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இப்படிப்பட்ட ஒரு திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதுவும் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் வகையில், வட மாநிலங்கள் பயன்பெறும் வகையில் இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட இருக்கின்றது. இதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட குரலாக, தென்னிந்திய மாநிலங்களின் போர்க்குரலாக ஓங்கி உரத்து கூறியிருக்கிறார். அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் 1950-60களில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய வேகத்துடன் இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் என்ற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக 16/4/2026ஆம் நாளான இன்று அவர் அந்த மசோதாவை தீயிட்டு கொளுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநிலமெங்கும் கருப்பு கொடி ஏற்றி வைத்தும் கருப்பு சட்டை அணிந்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நாடாளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மிகுந்த ஒரு உரத்த குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஏன் இந்த தொகுதி மறுவரை சட்டம் என்று பார்க்கும் பொழுது 1971க்கு முன்பாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கை 41. ஆனால் 1971க்கு பிறகு அது 39ஆக குறைந்தது. அதுக்கு காரணம் என்னவென்றால், தமிழ்நாடு அரசு மக்கள் தொகை பெருக்கத்தை மிக தீவிரமாக கட்டுப்படுத்தியது. அதன்படி 1976ஆம் ஆண்டு ஒரு உத்தரவாதம் ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்டது. அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டன. அதாவது மக்கள் தொகை பெருக்கம் என்பது 1000 பெண்கள் கருத்தரிப்புக்கு 2%, 2.2% என்று உச்சவரம்பு வைக்கப்பட்டது. அதை தமிழ்நாடு மிக சிறப்பாக நிறைவேற்றி 1.7%ஆக இப்பொழுது குறைத்திருக்கிறது. அது அப்பொழுதுமே குறைந்திருந்தது. ஆனால் அங்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் அவர்கள் 10% அதிகரித்திருந்தது. இதன் விளைவாக தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பெருக்கம் குறைக்கப்பட்டு வட மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அளவின்றி பெருக்கெடுத்தது. அதாவது ஒரு பள்ளியில் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவனை தட்டி கொடுப்பது தான் வழக்கம். குறைந்த மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களை கண்டிப்பது வழக்கம். ஆனால் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இங்கு அதிக மதிப்பெண் வாங்கிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தண்டிப்பதும், குறைந்த மதிப்பெண் வாங்கியக்கூடிய வட மாநிலங்களில் அவர்களை தட்டி கொடுப்பதும் நடைபெற்று வருகிறது. இன்னொரு வகை சொல்லப்போனால், ஜிஎஸ்டி மூலம் வரி வருவாய் தமிழ்நாடு அதிக அளவில் கொடுக்கிறது.
விழுக்காட்டில் பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களை விட அதிக அளவில் வரியை ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பெற்றுத் தருகிறது. ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய பங்கு தொகை மிக மிக குறைவு. ₹1 கொடுத்தால் 22 பைசாவிலிருந்து 29 பைசா வரை தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அதே உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு மிக பெருந்தொகை அள்ளி கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலை கண்டித்தும், இப்படி ஒரு வரி வருவாயை அதிகம் பெற்று தரக்கூடிய மாநிலங்களுக்கு சலுகை அளிக்கும் வகையில் தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கோருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாடு, ஆந்திரம், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகம், ஒடிசா போன்ற மாநிலங்கள் அதிக நாடாளுமன்ற இடங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சட்ட திருத்தம் என்னவோ இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட 50 விழுக்காடு அதிகமாக இடங்கள் வழங்கப்படும் என்று சொன்னால் கூட உண்மையில் அது இல்லை. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் 543 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது. மற்ற 545 தொகுதிகள், 2 தொகுதிகள் அது நியமன உறுப்பினரால் நிரப்பப்படுவது. அந்த 543 தொகுதிகள், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கிறது என்றால், இவர்கள் கொடுக்கக்கூடிய கணக்கீட்டின்படி ஒரு 49 தொகுதியில் வரலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இப்பொழுது தொகுதிகள் 80, அது 120 உயரும். அது 50% உயர்வு. நமக்கு பார்ப்பதற்கு என்னமோ 50% உயர்வு என்று போல தோன்றும். ஆனால் உண்மையான அளவீட்டில் பார்த்தால் நமக்கு 61 தொகுதிகள் வர வேண்டும். இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. ஏன் அவ்வாறு அதிகம் தானே கொடுக்குறாங்க, இதை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி மெத்த படித்த மேதாவி, கம்பராமாயணம் எழுதிய சேக்கிலார் என்று கூறிய எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம், பொய்யை மட்டுமே பேசுவதாக வைத்துக் கொண்டிருக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஒரு பொய்யை திட்டமிட்டு சொல்லி வருகிறார்கள். அதாவது அதிகமான இடங்கள் வருகிறது, இதையும் எதிர்க்க வேண்டும் என்றும், பெண்கள் மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் எதிர்க்கின்றன என்றும் ஒரு பொய்யான வதந்தியை பரப்பி வருகிறார்கள். அவைகளிலே எந்த உண்மையும் இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரத்துடன், புள்ளி விவரத்துடன் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறது. அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய பாதகங்கள், இவற்றை பற்றியெல்லாம் பட்டியலிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போர் முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார். அந்த போர் முழக்கம் தமிழ்நாடு எங்கும் இப்பொழுது தீயாக பரவியிருக்கிறது. அவர் இந்தி எதிர்ப்பு போரை போல, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போரை போல ஒரு போரை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். அது தொடரும் என்று நம்புகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஏன் இந்த போராட்டம் தேவை என்பதை விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அது பற்றி பேசுவோம். அடுத்த நிகழ்விலே நான் அதை பற்றி விரிவாக பேசுகிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில்